ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி ராணி அடுப்பாங்கரையில் என்ன பார்க்க போகிறோன்னா பரோட்டா தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்து ஒரு 1/2 கிலோ மைதா எடுத்து நான் சலித்து எடுத்து வச்சுருக்கேன். இதோடையே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கலாம். இதோடையே 2 முட்டையை நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டை வேணான்றவங்க நீங்கள் பால் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சி எடுத்துக்கலாம். பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கையில் ஒட்டுற பதத்துக்கு நம்ம பிணைஞ்சி எடுத்துக்குவோம். இதே மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம உருட்டி உருட்டி நம்ம கையில் அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சி எடுத்துக்கிறோம். இப்போது 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நம்ம அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சி எடுத்துக்கலாம். எவ்வளவு தூரம் நம்ம அழுத்தம் கொடுத்து பிணைகிறோமோ அவ்வளோ சாஃப்டாக பரோட்டா வரும். இந்த மாதிரி நான் 10 நிமிஷம் பிணைஞ்சி எடுத்துருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக மாவு பிணைஞ்சி வந்திருக்கு. இப்போது இதில் 1 டீஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கலாம். பரோட்டானாவே எண்ணெய் அதிகமாக தேவைப்படுங்க. இந்த மாதிரி 1 டீஸ்பூன் எண்ணெயை தடவி நாலா பக்கமும் தடவி விட்டுருவோம். இப்போ நம்ம இதை உருட்டி நம்ம கையில் எடுத்தோம்னா பால் மாதிரி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு உங்களால் பார்க்க முடியும். பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி ஒரு ஈர டவலும் இல்லாட்டி ஒரு பிளேட்டை போட்டு கரெக்டாக ஒரு 2 ஹவர் இல்லாட்டி உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு 3 ஹவர் நல்லா ஊற வச்சுக்கோங்க. மேலாவில் நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஊறுறதுக்கோசரம். இப்போ நான் பிளேட்டை போட்டு தான் மூடி வைக்கிறேன். பிளேட்டை போட்டு ஒரு 2 ஹவருக்கு நான் ஊற வைக்கிறேன். எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அந்தளவுக்கு நல்லா ஊறி வரும் மாவு. பாருங்கள், 2 ஹவர் கழித்து மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். கை வச்சோன்னே உள்ளே போகுது. இந்த அளவுக்கு நம்ம ஊறி வந்திருக்கு. இப்போ இதை சின்ன சின்ன பால்ஸை நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உள்ளங்கையில் மாவை வச்சு இப்படி அழுத்தம் கொடுத்தோம்னா உருட்டி ஒரு உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் உருட்டி நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டுருவோம். இந்த மாதிரி எண்ணெய் மேலால் நல்லா தடவி விட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருவோம். அப்போ தான் நல்லா ஊறி வரும். பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம கவுண்டர் டாப்லேயே தேய்ச்சிக்கலாம். இதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெயை நல்லா தடவி விட்டுட்டு ஒரு உருண்டையை எடுத்து நல்லா உருட்டி கையில் இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்து மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சோம்னா நல்லா சப்பாத்தி மாதிரி அகலமாக வரும். ஏன்னா நல்லா ஊறி இருந்தால் தான் இந்த மாதிரி அகலமாக வரும். கையை வச்சு மேலே எண்ணெயை தடவி கொஞ்சம் கொஞ்சமாக இழுவி விட்டுருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு விரிஞ்சு வருது பாருங்கள். மாவு நல்லா ஊறி இருந்தால் தான் இந்த மாதிரி விரிஞ்சு வரும்.
கொஞ்சமாக எண்ணெயை தடவி மேலால் இழுவி விட்டுறலாம். எவ்வளோ சூப்பராக மெலிசாக வருது பாருங்கள். நடுவில் ஓட்டை விழுந்தாலும் கவலைப்படாதீங்க. எப்படி இருந்தாலும் நம்ம சுருட்ட தான் போகிறோம். ஹோட்டலில் அடிக்கிற மாதிரி நம்மளால் அடிக்க தெரியாது. நம்ம இப்படி நல்லா இழுவி விட்டுட்டு கத்தியை வச்சு கீறி கூட ரவுண்ட் பண்ணிக்கலாம். நான் இப்படி எடுத்து ஒரு மூலையை பிடிச்சி நல்லா இழுத்து விட்டு சுருட்டிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி சுருட்டி ஏர் வாங்குது பாருங்கள். இந்த மாதிரி சுருட்டி வச்சுருவோம். இதே மாதிரி எல்லா உருண்டையும் நான் தடவி எடுத்து வச்சுக்கிறேன். இல்லைங்களா, இந்த அளவுக்கு நைஸாக வருது. இந்த மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதையும் நல்லா உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு தவாவில் எண்ணெய் விட்டு காய விட்டுருவோம். அதுக்கு நடுவில் ஒரு சப்பாத்தி மாவை எடுத்து பரோட்டாவை எடுத்து இப்படி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. சப்பாத்தி சைஸ் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் இப்படி இழுவி விட்டுருங்க. இந்த சைஸில் எடுத்து தவாவில் போட்டுடலாம். தவா காஞ்சதும் நம்ம தேய்ச்ச பரோட்டாவை போட்டுக்கலாம். நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம பெரட்டி எடுத்துக்கணும். ஏன்னா தீ பிடிச்சிரும், உள்ளே வேகாது. லோ ஃப்ளேமில் வேக வச்சா தான் பரோட்டா நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி ப்ரெஸ் கொடுத்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், அருமையான பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சூட்டோடையே இந்த மாதிரி கையை வச்சு நல்லா அடித்து விட்டோம்னா லேயர் லேயராக நமக்கு கிடைக்கும். சூடு ஆறிடுச்சுன்னா வராது. சூட்டோடையே 3 சுட்டு நம்ம இப்படி தட்டி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு லேயர் லேயராக வந்திருக்குன்னு பாருங்கள். கடையில் கிடைக்கிற போலேயே லேயர் லேயராக நமக்கு வீட்லேயே ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லாம். இதை நம்ம ஒரு பிளேட்டில் பிச்சு போட்டு சால்னாவோ இல்லாட்டி சிக்கன் குழம்போ ஏதோ ஒன்று நம்ம செஞ்சதை ஊற்றி நல்லா பிணைஞ்சி சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராணி அடுப்பாங்கரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.